அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் ரியாது சாலிஹின் கிதாபிலிருந்து நீயத் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட பதிவு செய்திருக்கின்றார்கள். யஸீத் இப்னு லக்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பணக்காரராக இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய பணங்களில் சில பணங்களை எடுத்து மஸ்ஜிதுக்கு சென்று ஒருவருக்கு கொடுக்கின்றார். இதை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு, சதக்கா செய்யுமாறு. சற்று நேரத்தில் தன்னுடைய யஸீதுடைய மகன் மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து திரும்பவும் வீட்டுக்கு வருகின்றார்கள். இமாம்கள் கூறுகின்றார்கள், அந்த மனிதருக்கு யஸீதுடைய மகன் மான் தான் என்பது தெரியாமல் இருந்திருக்கக்கூடும், அவரும் ஒரு ஏழை என்று நினைத்து அவருக்கு கொடுத்திருக்கக்கூடும், அல்லது யஸீதுடைய மகன் மான் நினைத்திருப்பது இது தன்னுடைய தந்தையினுடைய பொருள் பணம், அதனால் நான் எடுத்துச் செல்வது எனக்கு பிரச்சனை இல்லை என்று எடுத்து வந்திருக்கின்றார். இப்போது வீட்டுக்கு வந்ததன் பின்னால் அவருக்கு தெரிய வருகின்றது இந்த பணம் மகன் எடுத்து வந்திருப்பதாக. இதை மகனிடத்தில் கூறக்கூடிய நேரத்தில் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது உனக்காக கொடுத்த பணம் இல்லை, இது ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு கொடுத்தது. மகன் கூறுகின்றார், இல்லை இல்லை, இது எனக்குரிய பணம், இதை நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்று. இப்படியே இரண்டு பேருக்கு மத்தியில் வாதம் நடைபெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போகின்றார்கள். போய் இந்த விடயத்தை கூறக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய வாப்பாவை பார்த்து, யஸீத் இப்னு லக்னஸை பார்த்து, லக்க மா நவைத்த, நீங்கள் எந்த நியத்தில் கொடுத்தீர்களோ அந்த நியத்து உங்களுக்கு கிடைத்துவிடும். மகனுக்கு கூறுகின்றார்கள், வலக்க மா அகத்த, நீ எதை எடுத்தாயோ அது உனக்கு உரியது என்பதாக கூறுகின்றார்கள்.